நிஃப்டி பாஸ்ட் 2 வீக்ஸாக நம்மளுக்கு கன்சாலிடேட்டே ஆகிட்டு இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ கம்மிங் டேஸில் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எந்த பக்கம் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ஓவரால் வியூவை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி வந்து 25,600 ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து தான் அதிகமாக இருக்குது. பட் ஒன்ஸ் ஒரு 25,000 ஆர் 25,250 வரையும் நிஃப்டி வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 26,000 வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, ஒரு சின்ன கரெக்ஷன், ஆஃப்டர் கரெக்ஷனுக்கு அப்புறம் நிஃப்டி வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் வந்து பெருசாக கிடையாது, டிஏஎஸோட ஹோல்டிங் தான் இருக்குது. ஸோ இப்போ டிஏஎஸ் ஒரு லெவலுக்கு மார்க்கெட் வந்து ஃபுல் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கன்சாலிடேட் பண்ணி நம்மளுக்கு அடுத்தடுத்து பர்ச்சேஸ் பண்ணி நிஃப்டியை கொண்டு போய் ஒரு பாசிட்டிவாக வச்சுருக்காங்க. இதில் எஃப்ஐஎஸோட ஆக்டிவ் பெருசாக வந்து செல் ஆக ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்ப நிஃப்டி வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபாலை வந்து சந்திக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். பட் இதுக்கு மேலே அது பாசிபிலிட்டிஸ் இருக்கானா, ஜேபி மோகன் ஸ்டான்லி குரூப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயரானு தெரியல சரியா எனக்கு. ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 27,000 வந்து ரீச் பண்ணணும் ஸோ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் மட்டும் எஃப்ஐஐ டிஐ 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு போய் ஆல்மோஸ்ட் அந்த லெவலை வந்து ரீச் பண்ணிடும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன மண்டே கம்மிங் டேஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி 25,352 க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ண ப்ரைஸ்லேருந்து நிஃப்டி எனக்கு நியூட்ரல் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அங்கேருந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப 280 சின்னதாக ஒரு ரீட்ரஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 200 to அதாவது 150 to 200 வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே 150 to 200 இந்த லெவல் வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எனக்கு பர்டிகுலர்லி இந்த லோவை பிரேக் பண்ணலை ஆர் நெக்ஸ்ட்டு 24,280 வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணல 79. ஸோ அந்த லெவலை வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணல அப்படின்னா ஸோ அகைன் இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், அந்த அப் ட்ரெண்ட் எவ்வளோ தூரத்துக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா 25,600 வரைக்குமே சான்ஸ் இருக்குது. இந்த சப்ளை எடுத்துகிட்டு இந்த சப்ளையில் இருந்தால் நம்மளுக்கு விழுகணும் ஆர் சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகணும். அப்போ ஒன்று இந்த லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம இது வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லோ பிரேக் பண்ணல இங்கேயே சப்போர்ட் எடுக்குது அப்படின்றப்ப அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது 25,430 வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் ஆகும். 25,666 வந்து அடுத்த லெவல் டார்கெட் ஆகும். நம்ம அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இதை பிரேக் பண்ணாமல் தான் டவுன் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா க்ரூஷியலான இடத்துல தான் இருக்குது. இதான் இன்ட்ராடே சார்ட்டு. இப்போ இன்ட்ராடே சார்ட்லேயே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். ஸோ இந்த சைடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா ஓகே. ஸோ இங்கேருந்து ரிவர்ஸில் என்ட்ரி எடுத்து 25,450 வரைக்கும் 430 to 450 இங்கே இருக்கா 430 to 450 இந்த ஜோன். இதுக்கு அடுத்து 25,550 அடுத்த லெவல் டார்கெட், அதுக்கப்புறம் 640 வரைக்கும் அடுத்து நம்ம அப் ட்ரெண்ட் வரையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு. இதுக்கு பிலோ வருது அப்படின்றப்ப இந்த ஏரியாவில் சின்ன ரிவர்சல் இருக்குது. இந்த ஏரியா வந்து சின்ன ரிவர்சல், இதில் நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்கணும். அதாவது 25,423 வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி ஒரு காலையில் க்ளோஸ் வச்சு அப்படின்னா நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா அங்கேயே கன்சல்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இதுக்கு இந்த லெவலுக்கு பிலோ வருது அப்படிங்கிறப்ப தான் நம்ம இங்கேருந்து எங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு 25,000 to 150 to 200 இது வரைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த பவுண்டரிஸ்லேருந்து இங்கேருந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ஒரு பாஸ்ட் 2 டேஸாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் ஒரு சின்ன ஒரு செல் கொடுக்குது. அதுக்கப்புறம் நிஃப்டி ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேயே போய்ட்டு ஒரு க்ளோஸ் வந்து ஒரு ஸ்மால் நெகட்டிவ் க்ளோசிங் தான் போய்ட்டு முடியுது. அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டேயோட பர்ச்சேஸ் வந்து டே பை டே வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி பாஸ்ட் 2 டேஸாக நம்மளுக்கு லைவ் வந்து இடையில வந்து கட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இனிமேல் அந்த ப்ராப்ளம் வந்து ஆட்டோமேட்டட் ரீபூட் வந்து இருந்ததுனால ஸோ அதை கட் பண்ணியாச்சு. இனிமேல் அந்த ப்ராப்ளம் இருக்காது. சில பேர்லாம் என்ன லைவ் வெளியிலே கட் ஆயிடுச்சு எப்படி என்ட்ரிஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்க. மார்க்கெட்லேயும் பெருசாக மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ நமக்கு ஏற்ற அப்படி டைம் வந்து லைவ் நம்மளுக்கு கட் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் யுவர் பிளான் யுவர் ட்ரேட். ஸோ இதை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கான ட்ரேட் பிளான் கிடச்சா மட்டும் தான் நான் என்ட்ரிஸ் கொடுக்க முடியும். ஸோ நானே என்ட்ரிஸ் எடுக்க முடியும். எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா சேம் நீங்களும் சும்மா தான் உட்காந்துருக்கணும். உங்களுக்கான பிளான் படி ட்ரேடுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சா அப்படின்னா நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேடுங்க. என்னோட பிளான் படி எனக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சா ஸோ என்னோட ட்ரேடை வந்து நான் ஷேர் பண்ணி ஸோ ஜஸ்ட்டு சஜஷனாக எடுத்துகிட்டு அதோட டேரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்களோட ஓனாக வந்து உங்களோட என்ட்ரிஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். So I am not a SEBI registered investment advisor. This video full and fully me and viewers for education purpose only. Okay. So இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.